இந்த மிஷ்கின் வந்து இந்த பாட்டில் ராதா படத்தோட அந்த பிரஸ் மீட்ல வந்து ரொம்ப அசிங்கமா வந்து பேசியிருந்தாரு மேடையில. இன்னொரு மேடையில வந்து மன்னிப்பு கேட்காரு. இதை மன்னிப்புன்றதுக்கு ஒரு வேல்யூ ரொம்ப ரேரா வந்து நீங்க பயன்படுத்தணும். நீங்க அடிக்கடி பயன்படுத்தினீங்கன்னா அந்த வார்த்தைக்கு மதிப்பு இருக்கல, உனக்கு மதிப்பு இல்லாம போயிடும். அது மனதில இருந்து பேசும்போது அப்படி ஆயிடுச்சு. அதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒரு வார்த்தை நம்ம புத்திக்கு தெரிஞ்சு இந்த வார்த்தையை நம்ம பேசுறோம்னு சொன்னா அது நமக்கே தெரியணும். இந்த வார்த்தையை நம்ம பேசிட்டோம், இது தப்பான வார்த்தை. உடனே அந்த ஸ்பாட்ல மன்னிப்பு கேட்டோம். ஒரு கழுவி ஊத்தி காரி துப்பி எல்லாம் பண்ண பிறகு அதுக்கப்புறம் சாகசமா வந்து நான் மன்னிப்பு கேட்கணுமா அப்படிலாம் பார்த்து அதுக்கப்புறம் நீ மன்னிப்பு கேட்டு இங்க பல மனிதர்கள் கடவுளா இருக்கிறதுனால தான் உன்னை சுட்டி காட்டுற தைரியம் வந்தது. ரொம்ப அத்திரமா இருக்குது மிஸ்கின் பேசினாலும். இதே மிஸ்கின் சொன்ன வார்த்தையே திட்டி மிஸ்கின் என்ன கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லியிருந்தாரோ அந்த கெட்ட வார்த்தையெல்லாம் வந்து மிஸ்கினை வந்து ஏதாவது ஒரு பொது மேடையில் திட்டி இருந்தாங்கன்னா நீங்க சொல்றது கரெக்ட். நீங்களாம் என்ன மாதிரி ஆயிட்டீங்க, இன்னும் வந்து அறிவாளி ஆகணும் மிஸ்கின். நான் சொல்றேன், அந்த இடத்துல உங்களை யாரும் மேடையில வந்து மிஸ்கினை வந்து விமர்சனம் பண்ணாங்க, ஆனால் யாரும் வந்து நீங்க சொன்ன வார்த்தையை சொல்லி உங்களை திட்டல. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். மிஸ்கின் சொல்லிட்டு கல் இந்த பக்கம் வச்சிருக்கேன். மிஸ்கின் மிகப்பெரிய அறிவாளியாக கூட இருக்கட்டும், நான் முட்டாளாவே இருந்தேன். எந்த இடத்துலையும் வந்து யாரும் நம்ம விட்டு கொடுக்க சொன்னா எந்த எப்படிப்பட்ட சூழ்நிலையும் சார் 2 பெண்களை நம்ம குடும்பத்தில் கூட விட்டு கொடுக்கூடாது. 2 பெண்கள், ஒன்று தாய், இன்னொன்று நம்மளை நம்பி வந்த மனைவி. அவர் இதை கேட்டிருந்தாருன்னா அது புரிஞ்சுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்கன்னா எங்கள் அம்மா சாவுக்கு போக மாட்டேன், இளையராஜா கூப்பிட்டாருன்னா இளையராஜா கிட்ட போயிடுவேன். எங்கள் அம்மா சாவுக்கு கூட நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு வார்த்தை. அந்த இளையராஜா இப்போ நீங்கள் பொது மேடையில் நீங்கள் ஏதோ ஒரு உரிமையில் நீங்கள் வந்து இளையராஜாவை வந்து நீங்கள் வந்து ஒருமையில் பேசுறீங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் இங்கே வந்து இளையராஜா எங்கேயாவது வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணாரா? என் தம்பி மிஸ்கின் எனக்கு அவன் என்ன சொல்றதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு ஏதாவது பேசினாரா? நீங்கள் எவ்வளோ உயர்ந்த வார்த்தையை சொன்னீங்க. மனைவி விலகியே போயிருந்தாலும் கூட நீங்க வச்சிருக்கிற அன்பு, நீங்க உண்மையா, நீங்க நேர்மையா நீங்க நடந்துட்டீங்கன்னு சொன்னா அவங்கள கொச்சப்படுத்தணும். உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு பிடிக்காம கூட போயிருக்கலாம். ஆமா, நான் மிஸ்கினை சொல்ல பொதுவாக சொல்றேன். இளையராஜா உயர்த்தி பேசுறது தப்பு இல்லை, ஆனால் ஒப்பிட்டு பேசுறதுன்றது பற்றிலாம் அங்க அந்த சிக்கல் ஆர்வ கோளாறு இருக்கு. மிஸ்கின் மிகப்பெரிய போதை இருக்கு. ஒருத்தர் இருக்கான் பாரு, இளையராஜான்னு ஒருத்தன். இந்த மிஷ்கின் வந்து இந்த பாட்டில் ராதா படத்தோட அந்த பிரஸ் மீட்ல வந்து ரொம்ப அசிங்கமா வந்து பேசியிருந்தாரு மேடையில. இன்னொரு மேடையில வந்து மன்னிப்பு கேட்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மன்னிப்புன்ற வார்த்தை நீங்க சொன்னதுனால நான் சொல்றேன். மிஷ்கின் தான் நீங்க சொல்றீங்க இல்லையா? நான் சொல்றேன், மன்னிப்புன்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேல்யூவான வார்த்தை சார். நீங்க நினைக்கிறீங்களா? மன்னிப்புன்ற வார்த்தை ரொம்ப மதிப்பு மிகுந்த வார்த்தை. நான் சொல்றேன், ஒரு படத்தில் விஜயகாந்த் கூட சொல்லுவார், மன்னிப்பு எனக்கு வந்து பிடிக்காத வார்த்தைன்னு சொல்லுவார்ல. அது அவருடைய மாநிலம், அது கரெக்ட் தான், எல்லாருக்கும் சொன்னேன். மன்னிப்புன்ற வார்த்தை நான் சொல்ல கேட்டேன்னா இருக்கிறதுலே ரொம்ப வேல்யூவான வார்த்தை. அது எங்கே பயன்படுத்தணுமோ அங்கே பயன்படுத்தணும். சில பேர் எல்லாத்துக்கும் சாரின்னு தெரியுங்களா? ஆமாம், எல்லாத்துக்கும் சாரி 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 எல்லாருக்கும் சாரினுவான். எதுக்கு தானே இந்த சாரியை சொல்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ஆங்கிலத்தை சொல்கிறோம், தமிழை சொல்லிட்டோம். அதுக்கு சாரிக்கு ஒரு ஒரு வேல்யூ இருக்குது சார். மன்னிப்புன்றதுக்கு ஒரு வேல்யூ ரொம்ப ரேராக வந்து நீங்கள் பயன்படுத்தணும். நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தினீங்கன்னா அந்த வார்த்தைக்கு மதிப்பு இருக்கல, உனக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். யார் அந்த வார்த்தையை கேட்குறானோ, மன்னிப்பு கேட்குறானோ அவனுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். ஓகே, மன்னிப்பு, நான் ஒரு விஷயம் ஒன்று சொன்னேன். ஒரு வார்த்தை நம்ம புத்திக்கு தெரிஞ்சு இந்த வார்த்தையை நம்ம பேசுகிறோம்னு சொன்னால் அது நமக்கே தெரியணும். இந்த வார்த்தையை நம்ம பேசிட்டோம், இது தப்பான வார்த்தை. உடனே அந்த ஸ்பாட்டில் மன்னிப்பு கேட்டணும். நமக்கு தெரியுது, நமக்கு நல்லா இந்த வார்த்தை நம்ம பேசுகிறோம், தப்பு பேசுகிறோம் நம்ம அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன இந்த வார்த்தை சொல்லிடக்கூடாது, தப்பான வார்த்தை, இது ஒருத்தர் ஹர்ட் பண்ணுது, ஒருத்தர் வந்து அப்போ உடனே கேட்டணும். ஒரு கழுவி ஊற்றி காரி துப்பி எல்லாம் பண்ண பிறகு அதுக்கப்புறம் சாகசமாக வந்து நான் மன்னிப்பு கேட்கணுமா அப்படிலாம் பார்த்து அதுக்கப்புறம் நீ மன்னிப்பு கேட்டு, நீ மன்னிப்பு கேட்டதில் இங்கே இன்னும் வந்து இந்த கடவுள் ஆகணும்னா கிடையாது. ஏற்கனவே இங்கே வந்து கடவுளாக இருக்கிறதுனால தான், இங்கே பல மனிதர்கள் கடவுளாக இருக்கிறதுனால தான் உன்னை சுட்டி காட்டுற தைரியம் வந்தது. நீ சொல்லி கடவுள்லாம் கிடையாது. அதை வந்து மிஷ்கின் வந்து கடைசி அந்த உதிரிப்பூக்கள் படத்தில் வர அந்த காட்சியை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். அந்த படத்தில் நான் பலமுறை வந்து அந்த கிளைமாக்ஸ் காட்சியை இங்கே ஊடகத்தில் பேசும்போது பலமுறை சொல்லியிருக்கிறேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது ஒரு கொடூரமான ஒரு மனிதன். அப்போ கூட உனக்கு ஓமைக்கு யார் கிடைச்சான் பார்த்தியா? எது அப்போ கூட உனக்கு ஓமைக்கு இந்த இடத்துல நான் மிஷ்கினை குறிப்பிட விரும்புகிறேன். நீங்கள் எவ்வளோ உதாரணங்கள் சொல்லியிருக்கலாம். அந்த இடத்துல
நீ யாரை ஒப்பிட்ட பார்த்தீங்களா? உதிரி புகழ்ல விஜயன் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமானவன். ஒரு பள்ளி ஆசிரியர் தான், ஆனால் அதே சமயத்தில் வந்து கேட்டினா வந்து பல வகையில் வந்து அவன் கொடூரமானவன். தன்னுடைய மைத்துனியே வந்து அடைய துடிக்கிறவன். அவன் கல்யாணத்தை கெடுத்து நிறுத்தி தன் மனைவி இறந்த பிறகு இறக்கிறதுக்கும் இவனே காரணம் ஆயிடுவான். அவள் இறந்த அவள் உயிரோடு இருக்கும்போதே அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பான். அதுக்கப்புறம் அவள் இறந்த பிறகு கட்டினா அவளை அடைய நினைப்பான். இப்படி வந்து ஊருக்கே அநீதி இழைத்த ஒரு பள்ளி ஆசிரியருடைய ஒரு கேரக்டர் விஜய். கடைசியாக ஊர் மக்கள்லாம் அவர் வந்து தடி வேல்கம்போட விரட்டும் போது அப்போது வந்து ஏரியில் வந்து ஏரின்ற ஆற்றுப்படுகை அந்த கரையில் வந்து நின்றுவார். அப்போ வந்து அதை விளக்கமாக சொல்லிடணும் யார் மிஷ்கின். அப்போ அந்த ஆற்றுப்படை நிற்கும் போது என்ன சொல்ல கேட்டால் வந்து ஒன்று தண்டனை, ஒன்று நாங்கள் உன்னை வெட்டி கொள்வோம், அப்படி இல்லைன்னா வந்து நீ தண்ணியில் இறங்கிடணும் அப்படின்னு ஒரு 2 சாய்ஸ் கொடுக்குற மாதிரி மக்கள் வந்து நின்றுவாங்க. அப்போ அவர் சொல்லுவார், விஜயன் கேரக்டர் என்ன சொல்கிறான்னு கேட்டால், நானே வந்து இறங்கிடுறேன், ஆற்றுல இறங்கி உயிரை விட்டுறேன். எனக்கு உயிர் விடும் போது எனக்கு என்ன ஒரே ஒரு என் மனசில் என்ன தோணுதுன்னா, உங்களெல்லாம் பார்த்து தான் நான் வந்து பரிதாபப்படுறேன். ஏன்னா நீங்கள்லாம் என்ன மாதிரி ஆயிட்டீங்களே. நீங்கள் இப்போ நான் தான் ரொம்ப மோசமானவன், நான் கொடூரமாக இருந்தவன். நீங்கள் அந்த உள்ளுக்குள்ளே ஒரு மிருக குணம் இருந்தது, நீங்கள்லாம் வந்து இப்போ என்ன மாதிரி ஆயிட்டீங்களே அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதாவது கேட்டால் நான் இப்போ தெரிஞ்சிட்டேன்றதை விட நீங்களாம் வந்து என்ன மாதிரி மாறிட்டீங்கன்னு சொல்லிட்டு இங்கே யாருமே வந்து அவங்களுடைய இயல்பான அந்த என்ன சொன்ன குணத்தை தான் வெளிப்படுத்துனாங்க. நீங்கள் பேசணும் தப்புன்னு சொல்லிட்டு இதே மிஷ்கின் சொன்ன வார்த்தையே திட்டி, மிஷ்கின் என்ன கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லியிருந்தாரோ அந்த கெட்ட வார்த்தையெல்லாம் வந்து மிஷ்கினை வந்து ஏதாவது ஒரு பொது மேடையில் திட்டியிருந்தாங்கன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்ட். நீங்களாம் என்ன மாதிரி ஆயிட்டீங்க, இன்னும் வந்து அறிவாளி ஆகணும் மிஷ்கின். நான் சொல்கிறேன், அறிவு இல்லை, இன்னும் அறிவு பற்றாக்குறையாக இருக்குது, பஞ்சமாக இருக்குது, கிரைசிஸ். நான் சொல்கிறது என்னென்னா, அந்த இடத்துல உங்களை யாரும் மேடையில் வந்து மிஷ்கினை வந்து விமர்சனம் பண்ணாங்க, ஆனால் யாரும் வந்து நீங்கள் சொன்ன வார்த்தையை சொல்லி உங்களை திட்டலை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒன்று, நீங்கள் சொல்லக்கூடியது வந்து கேட்டிங்கன்னா, விஜயன் வந்து அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நீங்கள்லாம் என்ன மாதிரி ஆயிட்டீங்களே அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு அந்த வெட்டணும் குத்தணுன்ற அந்த எண்ணம் வந்துச்சு இல்லையா, அதுக்காக சொல்ல. அதனால் மிஷ்கினுக்கு வந்து அந்த உதிரி புகழ் கிளைமேக்ஸ் வந்து பொருந்தாதுன்றது மிஷ்கின் அதை சொல்கிறது தப்பு. ஒன்று. ரெண்டாவது, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், மிஷ்கினுக்கு சொல்லுவேன். மிஷ்கின் மிகப்பெரிய அறிவாளியாக கூட இருக்கட்டும், நான் முட்டாளாவே இருந்துடுறேன். ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், எந்த இடத்துலையும் வந்து யாரை நம்ம விட்டு கொடுக்கூடாது சொன்னால், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் சார் நம்ம 2 பேரை விட்டு கொடுக்கூடாது சார். 2 பெண்களை நம்ம குடும்பத்தில் இருக்க விட்டு கொடுக்கூடாது. 2 பெண்களை. ஒன்று நான் சில, ஏன்னா முன்னா உடனே மகள் இல்லையான்னு சொல்லிடாதீங்க. ஒன்று தாய், இன்னொன்று நம்மளை நம்பி வந்த மனைவி. இந்த 2 பேரை எந்த இடத்துலையும் நம்ம விட்டு கொடுக்கூடாது. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய என்ன சொல்ற உணர்வுகளுக்கு வந்து பாதிப்பாகிற மாதிரியோ அல்லது அவங்களுடைய மானத்துக்கு வந்து பங்கம் ஏற்படுற மாதிரி நம்ம நடந்துக்கவே கூடாது. எந்த இடத்துல அவங்க பெருமைக்கு உரியவங்களாக தான் நம்ம வச்சிருந்தோம் தவிர அவங்க சிறுமைப்படுத்தக்கூடாது எந்த இடத்துலையும் 2 பேரை. ஆனால் மிஷ்கின் வந்து நான் சொல்கிறேன், 2 இடத்துல வந்து அவர் வந்து அந்த தப்பை பண்ணுறார். அவர் இதை கேட்டிருந்தாருன்னா அது புரிஞ்சுப்பார்னு நான் நினைக்கிறேன். எனக்கு மிஷ்கின் மேலே எனக்கு தனிப்பட்ட வருமம் வந்து இதுவும் இல்லை. ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேட்டியில் இல்லை 2-3 பேட்டியில் சொல்லிட்டார். என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அம்மா செத்து போயிருந்தாங்கன்னா இளையராஜா கூப்பிட்டானா நான் இளையராஜா கிட்ட தான் போவேன். எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்கன்னா எங்கள் அம்மா சாவுக்கு போக மாட்டேன். இளையராஜா கூப்பிட்டாருன்னா இளையராஜா கிட்ட போயிடுவேன். எங்கள் அம்மா சாவு கூட நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு வார்த்தை. அந்த இளையராஜா இப்போ நீங்கள் பொது மேடையில் நீங்கள் ஏதோ ஒரு உரிமையில் நீங்கள் வந்து இளையராஜாவை வந்து நீங்கள் வந்து ஒருமையில் பேசுகிறீங்கன்னு வச்சுங்களேன், அது அவருக்கும் இவருக்கும் உள்ளது, அது வேறு விஷயம். நம்ம வெறும் கெட்ட வார்த்தை மட்டும்தான் நான் விமர்சனம் பண்ணுறேன், அது அவர் ஏற்றுக்கிறாரு, இவர் சொல்கிறாரு, அது வேறு விஷயம். சரிங்களா? ஆனால் இங்கே வந்து இளையராஜா எங்கேயாவது வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணாரா? என் தம்பி மிஷ்கின் அவன் என்ன சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு ஏதாவது பேசினாரா? சொல்லலை. நீங்கள் எவ்வளோ உயர்ந்த வார்த்தையை சொன்னீங்க, எங்கள் அம்மா வந்து இறந்துருந்தால் கூட நான் வந்து இளையராஜா கிட்ட கூப்பிட்டாருன்னா அவர்கிட்ட போயிடுவேன்னு சொன்னீங்க. அப்போ தாயை காட்டணும் இளையராஜா உயர்த்தி நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் ஒரு மேடையில் நீங்கள் ஒருமையில் பேசுனதை இளையராஜா வந்து இந்த இடத்துல வந்து அவர் சம்மந்தப்பட்டதுனால நீங்கள் யாரையும் வந்து இந்த விஷயத்தில் மிஷ்கினை விமர்சனம் பண்ணாதீங்க, அவன் என் தம்பி மாதிரி, அவன் புள்ள மாதிரி எப்படியா சொல்லினா சொல்லவே இல்லை. முடிஞ்சிச்சா? ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு இடத்துல அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்கிறார், ஒரு பேட்டியில் சொல்கிறாரு,
நான் என் மனைவி கிட்ட பிரிஞ்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் 14 வருஷமா. ஏதாவது பேசுனா என்னுடைய மகள் மூலமாக நான் பேசுகிறேன், என் மகள் மூலமாக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதை சொல்லிட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து வேற ஒரு துணை கேள்வி கேட்குறாரு, துரோகம் அப்படி இப்படி சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு கேட்டினா, ஒரு அந்த பேட்டிலே வேற ஒரு இடத்துல வருது. சொலமன் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, தொடர்ச்சியாக அவருடைய பர்சனல் லைஃப் பற்றி தான் சொல்கிறாரு. அப்போ சொலமன் கேட்டினா ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பிள்ளையை விட்டுட்டு கணவனை விட்டுட்டு ஒரு பெண் வந்து வெளியேறான்னு சொன்னால் அதுக்கு ஏதாவது ஒரு பெரிய காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். பிள்ளையை விட்டுட்டு கணவனை விட்டுட்டு ஒருத்தர் வெளியேறாருன்னா ஒரு பெரிய காரணம் இருக்குன்னு சொல்கிறார். அது ஒரு பொதுவாக சொன்னதாக கூட நம்ம எடுத்துப்போன்னு வச்சுக்கலாம். ஆனால் அந்த பேட்டியில் அவருடைய மனைவி பற்றி பேசும்போது அப்படி ஒரு வார்த்தையை போடுறாரு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வார்த்தை, நீங்கள் வந்து ஒரு மனிதன் பொதுவாக மிஷ்கினை சொல்ல, ஒரு மனிதன் ஒரு கணவனாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அவன் வந்து விட்டு மனைவி விலகியே போயிருந்தால் கூட நான் என்ன சொன்னேன், நீங்கள் வச்சிருக்கிற அன்பு, நீங்கள் உண்மையாக நீங்கள் நேர்மையாக நீங்கள் நடந்துட்டீங்கன்னு சொன்னால் அவங்கள கொச்சப்படுத்தக்கூடாது. உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு பிடிக்காம கூட போயிருக்கலாம். ஆமாம், நான் மிஷ்கினை சொல்ல பொதுவாக சொல்கிறேன். ஆனால் எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை கொச்சப்படுத்தக்கூடாது. காதலியாக இருந்தால் கூட கொச்சப்படுத்தக்கூடாது. இப்போ காதலியே வந்து லவ் பண்ணும்போது ஒருத்தர் வந்து கேட்டால் ஒரு கட்டத்துக்கு மேலே இவன் என்னடா இவன் லூஸாக இருக்கிறான்னு சொல்லிட்டு விலைக்கு போயிடறான்னு வச்சுங்க. அப்போ வந்து கேட்டிங்கன்னா நீ வச்சிருந்த காதல் உண்மையாக இருந்தாக்கா நீ அவளை வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக அவள் எனக்கு துரோகம் பண்ணிட்டா, என்னை ஏமாத்திட்டா, இன்னொருத்தவங்க கூட போயிட்டா, அப்படி சொல்லக்கூடாது. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது. நம்ம காதலியாக இருந்தாலும் சொல்லக்கூடாதுன்ற நான் அதுதான். நீங்கள் மனைவின்ற அந்த ஸ்தானத்துக்கு வந்துட்டு ஒரு பிள்ளையும் பெற்று கொடுத்தாச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கருத்து வேற்றுமை உங்ககிட்ட இருக்கிற ஒரு விஷயம் பிடிக்கலையோ, இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான வாழ்க்கையை தராங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, விலகி போகிறாங்கன்னு கருத்து வேற்று விலகி போனால் கூட நீங்கள் அவங்கள கொச்சப்படுது. ஆக ஒரு அதுக்காக நான் சொல்கிறது கேட்டால் நான் ஏதோ தத்துவம் பேசுகிறேன் உங்கள்கிட்ட. ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், எந்த இடத்துலையும் 2 பெண்களை வந்து நம்ம வாழ்க்கையில் வருது. அதுக்காக மகளை விட்டுக்கூடாதுன்னு சொல்ல, மகள்ன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டம். அவங்கெல்லாம் 18 வயசு ஆச்சுன்னா சுயமாக செஞ்சுக்கிறாங்க, அவங்க இன்னொருத்தர் சார்ந்து போயிடுவாங்க, கணவனை சார்ந்து போயிடுவாங்க, எந்த பொண்ணும் கூடவே இருக்காது. 20 வயசு ஆச்சுன்னா கல்யாணம் ஆச்சு கூட போயிடும், நான் சொல்ல வரல. ஆனால் 2 பெண்களை தாய் கடைசி வரைக்கும் நம்ம தான் கூட வச்சு பார்த்துக்கணும். அதே மாதிரி மனைவி கடைசி. ஆனால் அந்த 2 பேரை வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் நம்ம வந்து கொச்சைப்படுத்தக்கூடாதுன்ற. ஓகே சார். இங்கே பிள்ளைகளை வளர்க்கணுன்றதுக்காகவே பல பெண்கள் வந்து உழைக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆமாம், ஏன் உடலை விற்று காப்பாற்றக்கூடிய தாய்கள் கூட இருக்கிறாங்க. நம்ம போகிற போக்கில் அப்படி அடிச்சுட்டு போயிட முடியாது. அது குற்றம், இது தப்பு, இது துரோகம், அது சரியில்லை, இது சரியில்லை சொல்ல முடியாது. அவங்கவுங்க வாழ்க்கை அவங்களுக்கு தான் தெரியும். பசி வந்து எல்லாத்தையும் புரட்டி போட்டுரும். அதனால் பிள்ளைகளுடைய வந்து கண்ணீரை பார்க்க முடியாது கூட பல பேர். நீங்கள் சுவர் இல்லாத சித்திரங்கள்னு ஒரு படம் இருக்குது, பாக்கியராஜ், எடுத்து பார்த்தா தெரியும். அந்த படத்தில் அப்படி சொல்லியிருப்பார். ஸோ அதனால் கேட்டால் வந்து நான் குறிப்பாக நான் சொல்கிறேன், நேரடியாக சுருக்கமாக சொல்கிறேன், ஒரே ஒரு லைன் சொல்கிறேன், எந்த இடத்துலையும் நீங்கள் தாயையும் மனைவியும் நீங்கள் விட்டு கொடுக்கூடாது சார். நீங்கள் வந்து அவங்க உங்கள் மேலே பாசம் இருக்கலாம், இல்லை அவங்க உங்கள் மேலே வந்து வெறுப்பில் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு சொத்து கொடுக்காமல் இருக்கலாம் அம்மா. அதுக்காக வந்து அம்மா வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அம்மா வந்து திட்டுறது, அடுத்தவங்கிட்ட அதை வந்து குறை சொல்லி பேசுறது இருக்கக்கூடாது. அதே மாதிரி மனைவியும் சொல்கிறேன், விட்டுக்கூடாது. அந்த வகையில் எனக்கு கேட்டால் மிஷ்கின் மேலே எனக்கு வருத்தம். நான் 2மே பார்த்தேன், 2 நேர்காணலுமே பார்த்தேன். அது மாதிரி அதை விட்டுணுன்ற அந்த மாதிரி பேசக்கூடாது. நீங்கள் இளையராஜா நீங்கள் உயர்த்தி பேசுங்க சார், தப்பே கிடையாது சார். இளையராஜா உங்களுக்கு இப்போ வந்து ஒரு மானசீக குரு, இல்லை உங்களுக்கு வந்து அப்பா ஸ்தானத்தில் இருந்தால் கூட அப்பா ஸ்தானத்தில் தான், அப்பா மாதிரி தான் இருக்க முடியும், அப்பாவாயிட முடியாது. ஆமாம், நானும் சொல்கிறேன் மேடம், என் வாழ்க்கையில் நான் எவ்வளோ பேர் நான் வந்து எடுத்துக்கிறேன். முகமே தெரியாதவங்க, பழகாதவங்க கூட நான் வந்து ஒரு ஃபிலாசபராக எடுத்துக்கிறோம். நம்ம கார்ல் மார்க்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு நமக்கு. அவர் வாழ்க்கை வாழ்ந்ததுன்னா ஜென்னியோட வாழ்க்கை ரொம்ப வந்து நம்ம அம்மா மாதிரி தெரியுது நம்ம கண்ணுக்கு, மாதிரி தான். ஸோ அதனால் வந்து இளையராஜா உயர்த்தி பேசுறது தப்பு இல்லை, ஆனால் ஒப்பிட்டு பேசுறதுன்றது பற்றிலாம் அங்கே அந்த சிக்கல் ஆர்வ கோளாறு இருக்குது மிஷ்கினுக்கு. அவ்வளோதான் நான் சொல்கிறேன். உங்களோட நேரத்துக்கு நன்றி சார். நன்றி சார்.